நான் உங்க ஷர்வன். வெல்கம் டு kalvigalaxy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெஸ்ட் வெப்சைட்ஸ் டு லேர்ன் கோடிங், அதாவது பைத்தான் கோடிங் படிக்கிறதான பெஸ்ட் 7 வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த 7 வெப்சைட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி ஃப்ரீயா நீங்க வந்து பைத்தான் கோடிங்கா படிக்கலாம். இந்த சமயத்துல நம்ம எல்லாருமே இப்போ வந்து காலேஜ் போலனோ இந்த வீட்டில் இருக்க சமயத்துல வந்து நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்றது ரொம்பவே அவசியம். அதுவும் கோடிங், நோ கோட் நோ ஜாப், இது வந்து ரூல், நம்மளுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ இந்த கோடிங்கை படிக்கிறதுக்கு இந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்றது ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணணும், கோடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோடிங் தெரிஞ்சுக்கணும். C++, ஜாவா, இல்லைன்னா பைத்தான். ஸோ பைத்தான் கோடிங்கை படிக்கிறதுக்கான 7 பெஸ்ட் வெப்சைட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன்று சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய வெப்சைட் பார்த்தீங்கன்னா W3 ஸ்கூல். இந்த W3 ஸ்கூல்ஸை பற்றி இந்த வெப்சைட்டை நான் ரிவ்யூ பண்ணுறேன், பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ W3 ஸ்கூல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வெப்சைட் ஃபர்ஸ்ட் வெப்சைட் இங்கே உங்களுக்கு வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க HTML லாகின் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும் லேர்ன் ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒன்றா இங்கே கொடுத்துருக்காங்க இன்டர்ஃபேஸில் ஃபர்ஸ்ட் CSS ஜாவா ஸ்கிரிப்ட் பைத்தான். இந்த வெப்சைட்டில் பைத்தான் சூப்பராகவே இருக்குங்க. லேர்ன் பைத்தான் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பைத்தான் டுட்டோரியல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே லாகின் பண்ணாமே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதாவது சேவ் பண்ணிங்கன்னா அது சேவாக இருக்கும். ஸோ இந்த பைத்தான் டுட்டோரியலில் நீங்கள் பைத்தான் இன்ட்ரோ எல்லாமே இங்கே இருக்கும். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் டாபிக் வேணும், அதாவது பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் வேணும், இல்லை பைத்தான் ஃபங்க்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போ நான் பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரு அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், கம்பரேஷன் சொல்லிட்டு A to Z உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லைவாகவே இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வெப்சைட், பைத்தான் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வெப்சைட் W3 ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். இல்லை எல்லா A to Z ஆன எல்லா டுட்டோரியலும் இங்கே சொல்லியிருப்பாங்க, எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம். டிஸ்பிளேல உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். பைத்தான் எக்ஸாம்பிள், கம்பைலர் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். இந்த வெப்சைட்டில் அடிஷ்னலாக பைத்தான் மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டில் பைத்தான் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட சஜஷன் பார்த்தா பைத்தான் வந்து நல்லா இருக்கும். அதில் அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், SQL, PHP, Bootstrap, அதுக்கப்புறம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜாவா குறி, C++ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பைத்தான் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். நீங்கள் இந்த வெப்சைட் வந்து இது வந்து ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம் தான் இந்த W3 ஸ்கூல்ன்ற வெப்சைட் வந்து. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து பயன்படுத்தி நீங்கள் பைத்தான் கோடிங்க எந்த விதமான கோடிங்க நீங்கள் எளிமையாக கற்றுக்கலாம். ஓகே, இப்போ W3 ஸ்கூலோட சைட்டை பத்தி நான் சொன்னேன். இப்போ அடுத்தது ரெண்டாவது நம்ம பார்க்க போற வெப்சைட் பார்த்தீங்கன்னா Programiz. இந்த சைட்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்றேன், பாருங்க. இப்போ Programiz பைத்தான் அப்படின்னு வந்து டைப் பண்ணீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் வெப்சைட் ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணீங்க. அதை கிளிக் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த Programiz பைத்தான்ற வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் iOSலையும் அவைலபிளாக இருக்குங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் iOS போத் பிளாட்ஃபார்ம்லையும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல்லே இல்லை உங்கள் மொபைல்லே நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி ப்ரோக்ராமிங்கை கற்றுக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ மூலியமாகவும் வரும். இதில் வந்து ஃப்ரம் பேசிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க, ஒன்றுமே சொல்லியிருப்பாங்க. ஃப்ரம் பேசிக்லேருந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் எந்த விதமான டவுட்ஸும் வராது. இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வீடியோ மூலமாக அவங்க சொல்லி தருவாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ போடுறேன். கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபைஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து இவங்க சொல்லியிருக்காங்க கீவேர்ட்ஸ்லாம் என்னென்னு. ஸோ அதில் வீடியோவும் உங்களுக்கு இதில் சொல்லுவாங்க, ஒரு இதுக்கும் வீடியோ போடுவாங்க. இப்போ ப்ரோக்ராம் ஃப்ளோ கண்ட்ரோல் போடுறேன். அதில் வந்து பைத்தான் ஈக்குவல்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இதை அந்த பர்டிகுலர் டாபிக் கிளிக் பண்ணி இந்த கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ மூலியமாகவும் அவங்க உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு. Hello guys, I'm Punit. Let me run this program again. உங்களுக்கு வந்து ப்ரோகிராமிங் மூலமா This time உங்களுக்கு வந்து டைப் பண்ணி ஒண்ணா எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க. சோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா வந்து கத்துக்கலாம் பைத்தான் கோடிங்க. ஓகே, இப்போ Programiz சைட்டை பத்தி நான் சொன்ன கிளியரா சொல்லியிருப்பேன். வெப்சைட் ரிவ்யூ பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ அடுத்தது Sololearn. இது Play Storeலயே அவைலபிளா இருக்கு. இது ஒரு அப்ளிகேஷன், மொபைல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பத்தி ரிவ்யூ பண்றேன், பாருங்க. இப்போ நம்ம
அடுத்ததா பார்க்குறது Sololearn. இது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான். கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்தீங்கன்னா Sololearn டைப் பண்ணிங்கன்னா இதோடைய லோகோ வந்து இதுதான். இதை பார்த்துக்கோங்க. இந்த Sololearn நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுலேயும் நீங்கள் பைத்தான் கற்றுக்கலாம். இது வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஆப் தான். இது பேர் வந்து Sololearn. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரன் கோட் ஆன் யுவர் மொபைல். ஸோ இந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் வந்து ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம். பைத்தான் இதுலேயும் நல்லா இருக்கும். இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம நாலாவதா சைட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சைட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா GeeksforGeeks அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன் பாருங்க. GeeksforGeeks பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து இங்கே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் GeeksforGeeksன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இந்த வெப்சைட்லையும் உங்களுக்கு வந்து A to Z கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் தி பேசிக்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இந்த டாபிக் வைஸாக இருக்கும். ஈச் ஸ்பெசிஃபிக் டாபிக் வைஸாக இருக்கும். ஃப்ரம் தி பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இன்புட் அவுட்புட், டேக்கிங் இன்புட் இன் பைத்தான், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு லிங்க்குக்கு போகும். இதில் வந்து ப்ரோஸ்ன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் நல்ல பேசிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லிங்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதில் வந்து இது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி இதில் வந்து சூப்பர். இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். இதுவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இதில் வந்து ஃபோட்டோஸோட காமிச்சிருப்பாங்க. இன்புட், டேக்கிங் இன்புட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் நியூ டேப் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிங்கன்னா. ஸோ அதே வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு மெயின்டைன் அதே வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ மற்றபடி இதில் வந்து நல்லா இருக்கும். சூப்பர். இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு சூப்பர் தான். இதில் வந்து என்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து நியூ டேப் வந்து சுவிட்ச் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதில் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் நல்லாயிருக்கும். இதுலேயும் நீங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, இப்போ GeeksforGeeks பத்தி பார்த்திருப்பீங்க. இப்போ அஞ்சாவதா ஒரு வெப்சைட் சொல்றேன். அந்த வெப்சைட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா Tutorialspoint. இந்த வெப்சைட்டை பத்தி சொல்றேன். இப்போ ப்ரௌசிங்ல Tutorialspoint பைத்தான் ஃப்ரீ கோர்சஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. அதில் நிறைய வெப்சைட் இருக்கும். இதில் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த Tutorialspointோட லோகோவும் இதோட இன்டர்ஃபேஸும் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ மற்ற வெப்சைட்ஸ் இதே வந்து இன்னொன்று இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் மாதிரி இருக்கும். டாலர் ரேட்டில் இருக்கும். $11 $12 இருக்கும். ஸோ இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இதை பைத்தான் இதில் ஃப்ரம் தி பேசிக்ஸ் வந்து இன்னும் டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டாபிக் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும். இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஸ்டன்ஸ், இன்ஸ்டாலேஷன்ஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட் போன்ற எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. இன்னொருக்கு எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டாபிக் வைஸாகவும் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லா விதமான எக்ஸாம்பிளான கோடிங்ஸும் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். எல்லா கோடிங்ஸ் ஒரு டாப்பிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு கோடிங்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒரு மேக் அன் அட்வான்டேஜ் இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பைத்தான் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ Tutorialspointோட வெப்சைட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. நான் கிளியராக சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது python.org இந்த வெப்சைட்டை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ python.org அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் அதில் இந்த வெப்சைட் வரும். வெல்கம் டு python.org. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் வேணும்னா அந்த அப்ளிகேஷன் அது உங்களோட சிஸ்டமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ்னால் விண்டோஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கான உங்களோட சிஸ்டம் கம்பேட்டபிளாக இருக்கிறத பார்த்து எந்த உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து கம்பேட்டபிளாக இருக்குமோ 32-bit, விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இல்லை 64-bit எதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸ்க்கும் இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதர் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் இது வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தான் வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டமில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் மூலமா. நீங்கள் அதர் தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோர்ஸ் கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சோர்ஸ் கோட் உங்களுக்கு பைத்தானுடைய லைப்ரரி சோர்ஸ் கோட் எதாவது டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இதை வந்து நீங்கள் கோர்ஸ்லையும் இருக்குது. இந்த வெப்சைட் நம்ம கோர்ஸாகவும் படிக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கெட்டிங் ஸ்டார்டட் இருக்கும். பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கைட் ப்ரோக்ராம்ஸ் இல்லை பிகினர்ஸ் கைட் நான்
ப்ரோக்ராம்ஸ் இல்லை பிகினர்ஸ் கைட் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இன்ஸ்டன்ஸ் A to Z எல்லாமே இந்த கொடுத்துருப்பாங்க. ஒரு ஓப்பன் சோர்ஸ் கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த வெப்சைட் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த வெப்சைட் மூலமா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இதில் வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். கெட்டிங் ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ணி பைத்தான் ப்ரோக்ராமை இதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம், டவுன்லோடும் செஞ்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் சொல்லுவேன். ஸோ இதில் எல்லாமே டுட்டோரியல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டெப் ஒன்று ஒரு டாபிக் வைஸாக லெசன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் Javapoint இந்த வெப்சைட்டை பற்றி நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன், பாருங்க. Javapoint அப்படின்னு ப்ரௌசரில் டைப் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் அந்த லோகோ, பார்த்துக்கோங்க. இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இதுலேயும் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிஸ்டமில் பைத்தான் அப்ளிகேஷன், பைத்தான் இன்ஸ்டால்னு கொடுத்துருப்பாங்க. பைத்தான் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் உங்களுக்கு எந்த வேணுமோ அந்த ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஒரே ஒரு கான்டென்ட் சொன்னால் இதுதான். மற்றபடி இதில் வந்து அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குது. இதில் நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். சிம்பிள் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக இதை படித்து பார்த்து புரிஞ்சிக்கலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வெப்சைட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒரு டாபிக் வைஸாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனோ காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு உங்களால் சேவும் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஆட் ஆன் அட்வான்டேஜ் இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த பைத்தான் மூலமா உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து எளிமையாக கற்றுக்கலாம் பைத்தான் கோடிங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் நான் வந்து 7 பெஸ்ட் வெப்சைட் அண்ட் அதில் வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட சேர்த்து சொல்லியிருப்பேன். ஸோ 7 பெஸ்ட் உங்களுக்கு வந்து பைத்தான் கோடிங் படிக்கிறதுக்காக அப்சல்யூட்லி ஃப்ரீயாக இருக்கக்கூடிய 7 பெஸ்ட் வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ எல்லா வெப்சைட்டும் போய் செக் பண்ணுவேன். உங்களுக்கு எதில் வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்போம். ஒரு வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணி ஒரு கோடிங்கை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இதன் மூலிமா உங்களோட ஸ்கில்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். ஏதாவது ஒரு கோடிங் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஒன்று C++, ஜாவா இல்லை பைத்தான் தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதை வந்து யூஸ்ஃபுல்லாகும். நம்ம சேனல் யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ், எஜுகேஷன் வீடியோஸ் அண்ட் அதர் நியூஸ், டெக்னிக்கல் நியூஸ் அண்ட் அதர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ.